பின்னாடியே இவனும் போறான். ஒருவேளை அப்பா ரூம்ல வைக்க போறானோ? சரி சரி, ஆமா, நினைக்கும் போதெல்லாம் வர முடியாது. இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேற ஏதாவது தேவைன்னா எனக்கு. தூங்க போயிட்டான் போல இருக்கு. சரி, காலையில பேசிக்கலாம். சரி, போய் படுக்கிறேன். வேலு, ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். இப்போ நீ ஒரு மூட்டையை தூக்கிட்டு போய் ரூம்ல வச்சல்ல, அதுல என்ன இருந்துச்சு? அதுவா மேடம், அது ஃபுல்லா ஐயா எழுதின பதில் லெட்டர் மேடம். இப்ப நேரம் ஆச்சுல, அது நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணணும். வேலு, நீ எப்பவாச்சும் இந்த லெட்டர்லாம் படிச்சிருக்கியா? இல்ல மேடம், எனக்கெல்லாம் யாரு லெட்டர் போட போறா? அப்போ நம்ம ஒண்ணு பண்ணலாமா? அப்பா எழுதின லெட்டர்லாம் நம்ம மொத்தமா படிச்சு பார்க்கலாமா? சரியா போச்சு போங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா மேடம், இதுக்கு மேல பாடி தாங்காது மேடம், ஆளை விடுங்க. டேய் ஓவரா பண்ணாதடா. ஒரு 5 நிமிஷம் தான், டக்கு டக்குன்னு படிச்சிடலாம். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம், இதுக்கு மேல என்னால முடியவே முடியாது மேடம். காலையில கட்சிக்காரன் வீட்டு விசேஷத்துக்கு போகணும்னு ஐயா சீக்கிரமா வர சொல்லியிருக்காரு. இப்ப போய் தூங்கினாதான் காலையில சீக்கிரமா வர முடியும். ப்ளீஸ் வேலு, ப்ளீஸ். உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன் மேடம், அந்த லெட்டர் படிக்க மட்டும் என்ன கூப்பிடாதீங்க. சத்தியமே என்னால முடியாது, நான் கிளம்புறேன், என்ன விடுங்க. வாய்ப்பே இல்லை மேடம். கடைசி வரைக்கும் லெட்டர் விஷயத்தை பத்தி சொல்லாமலே போயிட்டானே. பேசாம சுத்தி வளைக்காம உண்மையை சொல்லி எங்க வச்சிருக்கான்னு கேட்டிருக்கலாமோ? அப்படி எங்க கொண்டு போய் வச்சிருப்பான்? ஒருவேளை அப்பா ரூம்லயே வச்சிருப்பானோ? ஆனா அவர் ரூம்குள்ள போய் எப்படி தேடுறது? வேற வழியே இல்ல. அப்பா நமக்கு எழுதின லெட்டர் படிக்கணும்னா நாம ரிஸ்க் எடுத்தே ஆகணும். அப்பா இவ்வளவு நிம்மதியா தூங்குறாருல்ல. வள்ளி, வந்த வேலையை கவனி. வச்சிருப்பான். இங்க இருக்கா? இங்கேயும் இல்ல. ரூம் ஃபுல்லா தேடியாச்சு. இங்க இல்லனா வேற எங்க வச்சிருப்பான்? ஒருவேளை அத்தை ரூம்ல வச்சிருப்பானோ? அப்படியே வச்சிருந்தாலும் அத்தையோட ரூம்குள்ள போறதும் சிங்கத்தோட குகைக்குள்ள போறதும் ஒன்னாச்சே. அத்தை கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டுருவாங்க. ஆனா வள்ளி பயந்தா வேலைக்காகாது. அப்பா எழுதின லெட்டரை படிச்சே ஆகணும். அதுக்காக நீ ரிஸ்கை எடுத்துதான் ஆகணும். டேய், லெட்டர் எடுக்கறானே ஏன் ரூமுக்கு வந்திருக்க? லெட்டர் எடுக்க தான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். இருக்கு பாருங்க. இதுக்குள்ளதான் இருந்ததா? அட பாவி, ஏன் ரூம்குள்ளதான் வச்சிருந்தியா? இது தெரியாம தான் நான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருந்தேனா?
வேலு, இந்த லெட்டர்லாம் ஏன் ரூம்ல எப்ப வச்ச? அதுவா மேடம், நேற்று ஐயா எழுதி முடிச்சதும் பத்திரமா வைக்க சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த வீட்லயே பத்திரமான இடம்னா அது உங்க ரூம் தான் மேடம். அதனால தான் உங்க ரூம்ல வச்சுட்டு போனேன். ச்சே, கடைசியில இப்படி மொக்கையா பல்பு வாங்கியிருக்கோமே. ஏய் நில்லு. சொல்லுங்க மேடம், ஐயா அங்க கீழே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன விஷயம்? சொல்லிட்டு கிளம்பு. அப்பா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல. போற வழியில அந்த காந்தி நகர் போஸ்ட் ஆபீஸ் இருக்குல்ல மேடம், அங்க கொடுத்துட்டு அப்படியே போயிடுவேன் மேடம். சரி போ. போலாம்ல மேடம்? ம். ஆ.